வீக் டேஸில் அவ்வளோ அலாம் அடிக்கும். எனக்கு காதில் கூட கேட்காது. எந்திரிக்கவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வீக்கெண்டு. மார்னிங் ஒரு 7:50 7:55 இருக்கும். அந்த டைம்ல எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு திரும்ப தூங்கினேன், அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் எந்திரிச்சிட்டேன். நம்மள பல பேர் இப்படிதான். வீக் டேஸ் ஃபுல்லாக எந்திரிக்கவே முடியாது. ஆனால் வீக்கெண்ட்ல மட்டும் எதுக்கு அந்த முழிப்பு வரும்னே தெரியாது. ஒருத்தரும் எழுப்பியிருக்க மாட்டாங்க. எதுக்காக இப்படி பண்றோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ம் ஏன்னா வீக் டேஸில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம ரொட்டீனும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். நீங்கள் வேறு ஒன்று பண்ணலான்ற எக்ஸ்பெக்டேஷனோட மார்னிங் எழுந்திருப்பீங்க. ஆனால் நம்மளோட ரொட்டீன் ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும், ஒர்க்குக்கு போனால் வேலை பார்த்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த மாதிரி போயிடும். அதனால நம்ம பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிடுவோமா. அதனால தான் நம்மளால் அன்றைக்கி எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் கூட உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எழுப்பிடுமாமா. என்னோட கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் என்னென்னா, வீக்கெண்டில் ஊர் சுற்றிட்டு பானிபூரி காளான்லாம் சாப்பிடுவேன். மேபி அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேனோ என்னவோ. நீங்கள் எல்லாம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டா, டாடா.